ஹலோ ஆஸ்பிரன்ஸ் வணக்கம், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் ஆஃப் 29th அக்டோபர் டு 3rd நவம்பர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பார்ட் 2 ஆஃப் தி கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சனாலிட்டியோட ஆரம்பிப்போம். சர்தார் வல்லபாய் பட்டேல், ஹீ இஸ் நோன் அஸ் அயன் மேன் ஆஃப் இந்தியா. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் அண்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ சர்தார் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பர்தோலி சத்தியாகிரகா நடக்கும்போது அங்கே இருந்த உமன்னால் அட்ரஸ் பண்ணப்பட்ட டைட்டில் தான் சர்தார் டு வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ரிமெம்பர்ட் அஸ் தி பேட்ரான் செயின்ட் ஆஃப் இந்தியா சிவில் சர்வன்ட்ஸ். இவருடைய விஷனே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏக் பாரத் ஸ்ரேஷ்தா பாரத், அதாவது நம்ம கண்ட்ரியில் யூனிட்டி வந்து இருக்கணும், இன்டெகிரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் வந்து இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நேஷ்னல் யூனிட்டி டே அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய பர்த் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டாச்சுமே இவருக்காக நம்ம வச்சுருந்துருக்கோம். ஸோ விச் வாஸ் இனாக்ரேட்டட் இன் 2018. ரெஃபர்டு டு த சிவில் சர்வன்ட்ஸ் அஸ் தி ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா. ஸோ நம்மளை மாதிரி சிவில் சர்வன்ட்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக நம்ம சிவில் சர்வன்ட்ஸ் ஆகிடுவோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுமே ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இவர் வேரியஸ் கமிட்டிஸுமே வந்து ஹெட் பண்ணியிருந்திருக்காங்க, விச் இஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கமிட்டிஸ் ஆன் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், ப்ரொவின்ஷியல்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் வந்து ஹெட் பண்ணியிருந்திருக்காங்க. இவரோட மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கேதா அண்ட் பர்தோலி சத்தியாகிரகா மூமெண்ட்ஸை வந்துட்டு நேஷனல் ஃப்ரீடம் மூமெண்ட்டோட இன்டெகிரேட் பண்ணி விட்டாங்க. ஹி ப்ரிசைடட் ஓவர் தி 46th செஷன் ஆஃப் ஐஎன்சி. ஸோ 1931 அந்த சமயத்தில் ஹி ப்ரிசைடட் ஓவர் த செஷன். அந்த பர்டிகுலர் செஷனுங்கும் போது தான் காந்தி இர்வின் பேக்லாம் வந்து நடந்திருக்கும். ஹி இஸ் ஆல்சோ நோன் ஃபார் தி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, which is about 565 principal states in the Union of India. ஸோ நம்மளுடைய பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி ஸ்டாட்டிக் போர்ஷன்லலாம் வந்து இந்த இன்சிடென்சஸ்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். எஸ்டாப்ளிஷ் த மாடர்ன் ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் சிஸ்டம், விச் ஆல்சோ நோன் ஃபார் சிவில் சர்வீசஸ் டே. 21st ஏப்ரலில் வந்து சிவில் சர்வீசஸ் டே அப்படிங்கிறது மாதிரியும் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட் காமமரேட் சர்தார் பட்டேல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் டு தி ப்ரொபேஷனர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸை வழங்கின அந்த நாளை சிவில் சர்வீசஸ் டேவாகவும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், விச் இஸ் 21st ஏப்ரல். ஸோ இதை தாண்டி இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இன்னுமே வந்து நிறையா இருக்குது. இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய எத்திக்கல் வேல்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் வேல்யூஸ் இதெல்லாமே வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ ஈவன் டில் நவ் அவருடைய குவாலிட்டிஸ் எல்லாமே நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சினாரியோவுக்கு ரொம்பவே பொருந்துற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தோன்னா நம்ம கவச் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து பார்க்கலாம். இப்போ நிறைய ட்ரெயின் இன்சிடென்சஸ் வந்துட்டு நிறைய ட்ரெயின் மோதிக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து மோதிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு உண்டான சிஸ்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவச் சிஸ்டம். அதாவது கவச் சிஸ்டம்ங்கிறது வந்து பிரேக்கிங் டெக்னாலஜி. இந்த பிரேக்கிங் டெக்னாலஜி அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின்ஸில் வந்து இல்லாததுனால தான் அந்த ட்ரெயின் வந்து மோதி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 ட்ரெயின் வந்து மோதிச்சு. அந்த 2 ட்ரெயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கவச் சிஸ்டம் வந்து எம்ப்ளாய் பண்ணப்படலை. இதுதான் வந்து கவச் சிஸ்டம் வந்து ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த ஆன்டி கொலிஷன் சிஸ்டம் வந்து இருந்ததுன்னா ஆக்சிடெண்ட்டை அவாய்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் டைம்ஸ்லாம் அந்த என்ன நடக்கும்னா ஒரு ட்ரெயின் வந்து க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த ஸ்டேஷனை விட்டு அடுத்த ட்ரெயின் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ட்ரெயின் போயிடுச்சு, க்ரீன் சிக்னல் காட்டிட்டாங்க. ஸோ இப்போ அடுத்த ட்ரெயின் வந்து வர்றதுக்கு உண்டான அந்த டைம் கேப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரெயினும் வெவ்வேறு ஸ்பீடு வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் கொலிஷன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அப்படி என்ன வந்து இந்த கவச் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் மூலமாக அந்த ட்ரெயின் கொலிஷன்ஸ் எல்லாம் வந்து தடுக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவச் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிவைசஸ் இன்ஸ்டால்ட் இன் லோகோமோட்டிவ். ஸோ ஒரு ட்ரெயின்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா. அதில் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பிரேக்கிங் டெக்னாலஜி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து லேடவுன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்னா ரேடியோ கம்யூனிகேஷன், ஜிபிஎஸ், அதே மாதிரி ஆப்ரேஷன் கம் இண்டிகேஷன் பேனல் மூலமாக வந்துட்டு எந்த கிலோமீட்டரில் அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரெயின் வருது, ஸோ எந்த சமயத்தில் நம்ம பிரேக் போட்டால் பொல்யூஷனை தடுக்க முடியும், இதுக்கு எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை வந்துட்டு இன்னுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் த்ரூ வேரியஸ் modes. If a red signal is jumped and 2 trains come face to face on the same line, the technology automatically takes over and applies sudden brake. So sudden brake apply பண்ண இருக்கக்கூடிய டெக்னாலஜி தான் வந்து கவச்
ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஆல்சோ known as traffic collision avoidance system. ஓகேங்களா. ஸோ இப்போ it will only cost rupees 50 lakh per kilometer to operate in comparison to about rupees 2 crore worldwide. ஸோ இப்போ நம்ம இண்டிஜினஸாகவே இந்த கவச் சிஸ்டம் கொண்டு வரதுனால நம்மளுடைய காஸ்ட் எஃபிஷியன்சியுமே வந்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் கவச் சிஸ்டம் வந்து 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் வந்து செயல்படும். ஸோ ஒரு ட்ரெயினுக்கும் இன்னொரு ட்ரெயினுக்கும் 5 கிலோமீட்டர் கிராப்பில் தான் இந்த பிரேக்கிங் டெக்னாலஜி செயல்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன்னுமே வந்து நம்ம ஃபேஸ் பை ஃபேஸாக தான் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரெயின்ஸுக்குமே நம்ம இந்த கவச் சிஸ்டமை இன்டகிரேட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து பார்க்குறோம். அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி விச் இஸ் இன் கேரளா. கேரளாவுடைய நார்தன் மோஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக தான் வந்து இந்த அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து இருக்குது. அங்கே என்ன நதி ஓடுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது சீன்கன்னி ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சீன்கன்னி புலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் வந்து இட் இஸ் த ஒன்லி ப்ரொடெக்டட் ஏரியா ஆஃப் த வெஸ்ட் கோஸ்ட் ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ஆஃப் டிப்டெரோகார்பஸ் மெசுவா அண்ட் பலோக்கியம் டைப். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதில் சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ராபிக்கல் வெட் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கும் இல்லையா. ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருந்து டெசிடஸ் ஃபாரஸ்ட் மாறும் போது அந்த ட்ரான்சிஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் டைப் தான் இந்த டிப்டெரோகார்பஸ் மெசுவா பலாக்கியம் டைப். ஓகேங்களா. ஸோ வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரீஸ் டைப் வந்து இந்த பர்டிகுலர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில் தான் தென்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் சாங்சுரியை வந்து லேண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் மெனி பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ளையிங் தேர். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது டெக்னாலஜி வந்து நம்ம பார்க்கலாம். ஐஐடி டீம் ஃபைன்ஸ் கார்பன் ஃப்ளவர்ஸ் எக்ஸெல்லிங் அட் டேர்னிங் லைட் இன்டு ஹீட். அதாவது கார்பன் ஃப்ளோரட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேரிகோல்டு ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, துளுக்குமல்லி அப்படின்னு வந்து தமிழில் சொல்லுவாங்க. ஸோ டைனி மேரிகோல்டு ஃப்ளவர்ஸை வந்துட்டு எப்படி கார்பனால் அரேஞ்ச் பண்ணியிருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதுதான் வந்து கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலிக்கான் டஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க சயின்டிஸ்ட். அந்த சிலிக்கான் டஸ்ட்டை வந்து டிஎஃப்என்எஸ் டென்ட்ரிட்டிக் ஃபிப்ரஸ் நானோ சிலிக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ஃபர்னேஸில் வச்சுருந்துருப்பாங்க, அதாவது பேர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அடுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ஃபர்னேஸில் வச்சுருப்பாங்க. அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிலிக்கா டஸ்ட்டு மேலே அசிட்டிலின் கேஸை வந்து பம்பின் பண்ணுவாங்க. ஸோ அசிட்டிலின் கேஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ரிச் இன் கார்பன். ஓகேங்களா. ஸோ இந்த கார்பன் கேஸை இந்த சாம்பர்குள்ளே விடும்போது சிலிக்கா வந்து பேசிக்கலி ஒயிட் கலரில் வந்து இருக்கும். ஸோ இந்த அசிட்டிலின் கேஸ் வந்ததுன்னா அந்த ஒயிட் மேலே அப்படியே பிளாக் வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஓகேங்களா. ஸோ கார்பன் இஸ் நேச்சுரலி பிளாக் இன் கலர். ஸோ அப்போ பிளாக் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் சர்ஃபேஸ் மேலே ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக் பவுடர் தனியாக வந்து பிரிச்செடுப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங் கெமிக்கலை வந்து இந்த சிலிக்கா டஸ்ட் மேலே தடவும் போது அந்த சிலிக்கா டஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அந்த கார்பன் மட்டும் அந்த ரீடைன் ஆகும் அந்த நானோ ஃப்ளாரட்ஸ் பேஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பேஸை யூஸ் பண்ணி தான் வந்து லைட் எனர்ஜியை வந்து ஹீட் எனர்ஜியாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த சைஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 to 1200 நானோமீட்டர்ஸ் இன் சைஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சைஸ்டு பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைக்காக இருக்கும் பார்க்க. ஸோ எப்படி வந்துட்டு நம்ம கண்ணுக்கு மேரிகோல்டு பூ தெரியுதோ ஸோ அந்த மாதிரி அதோடைய பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது எப்படி இந்த ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நானோ ஃப்ளாரட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுதா. ஸோ கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸ் இது மூலமாக க்ரியேட் ஆகிடுச்சு ஃப்ரம் தி சிலிக்கான் டஸ்ட். ஸோ அப்போ அந்த நானோ ஃப்ளாரட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா சன்லைட்டை ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ஹீட்டாக வந்து மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நானோ ஃப்ளாரட்ஸ் ஆல்சோ டிட் நாட் ஈஸிலி டிசிபேட் த ஹீட். ஸோ அப்சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய லைட் எனர்ஜியை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஹீட்டை வந்து டிசிபேட் பண்ணாது. அந்த ஹீட் சோர்ஸை வந்து இழக்காமல் தான் வந்து இருக்கும், ஈஸியாக வந்து கூல் ஆகாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இது ஒரு குட் கேண்டிடேட் ஃபார் ஹீட் கண்டக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது நானோ ஃப்ளாரட்ஸ் கன்வெர்டட் த லைட் எனர்ஜி தட் தி அப்சர்வ்ட் இன்டு தெர்மல் எனர்ஜி அ ப்ராசஸ் கால்டு சோலார் தெர்மல் கன்வர்ஷன். ஸோ சோலார் தெர்மல் கன்வர்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து சோலார் பேனல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்ல, சோலார் ஸ்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது.
ஹீட்டிங் சோர்ஸ்க்காக. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ரிமார்க்கபிள் எஃபிஷியன்சி வந்து இருக்குது. வித் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 87%. ஸோ கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸோட ஹை எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய 3 ப்ராப்பர்ட்டிஸ்னால வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அதோட அப்சர்ப்ஷன் கெப்பாசிட்டி. 3 ஃப்ரீக்வன்சிஸ் இன் சன்லைட்டுமே இதால் அப்சர்வ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராரெட், விசிபிள் லைட் அண்ட் அல்ட்ரா வயலட் ரேஸ், இந்த 3 ஃப்ரீக்வன்சிஸ் இன் சன்லைட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷேப். இதோட இந்த பர்டிகுலர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாரட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நானோ சைஸில் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்டிவ் கெப்பாசிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால லைட்டாக அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுக்கும். லாங் ரேஞ்ச் டிஸார்டர். பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் at some distance from each other possesses different physical properties. As a result, heat waves in the material are not carried over long distances, reducing the amount of heat dissipated away. எப்படி வந்து ஹீட் வெளியே லாஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீட் வெளியே லாஸ் ஆகிறதுக்கு உண்டான கேப்பே வந்து இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து இறுக்கமாக அந்த கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ்னால தான் வந்து இந்தளவுக்கு 87% எஃபிஷியன்சி இந்த கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸ் மூலமாக தர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸில் 1 மீட்டர் ஸ்கொயர் கோட்டிங் ஆஃப் கார்பன் நானோ ஃப்ளாரட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் 1 மணி நேரத்தில் ஹீட் பண்ணி விடும். which is 5 times better than commercial solar stills. ஸோ இந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி கார்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இன்எக்ஸ்பென்சிவ் வே தான். அதனால் நம்ம ஈஸியாக வந்து கமர்ஷியல் ஃபீஸிபிலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சஸ்டெயினபிள் ஹீட்டிங் நடக்கும். ஏன் அப்படின்னா இங்கே எந்த ஒரு நம்ம ஃபாசில் ஃபியூவல்ஸையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானோ ஃப்ளாரட்ஸ் கேன் பி கோட்டட் ஆன் பேப்பர், மெட்டல் அண்ட் டெரகோட்டா கிளே. ஸோ அதை எந்த இடத்துல வேணாலுமே நம்ம கோட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கோட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக அது வராது. ஸோ விச் மீன்ஸ் இட் ஹேஸ் த மினிமம் லைஃப் டைம் ஆஃப் 8 years அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு வாலில் பெயிண்ட் அப்பி இருக்கோ ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு டெராகோட்டா கிளேவோ இல்லை மெட்டலோ இல்லை பேப்பர் மேலேயோ இந்த கார்பன் நானோ ஃப்ளோரட்ஸை வந்து அப்ளை பண்ணி விட்டோம்னா ஸோ அது அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் வராது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் கமர்ஷியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கார்பன் நானோ ஃப்ளோரட்ஸ். இது ஒரு நியூ டெக்னாலஜி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம், கார்ட்டு செல் தெரப்பி. இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அனாலிசிஸ் டெய்லி போடுவோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகேன் நம்ம அதில் பார்த்துருவோம். ஸோ இந்தியா ஹாஸ் அச்சீவ்ட் அ சிக்னிஃபிகன்ட் மைல்ஸ்டோன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இது எப்படி சொல்கிறாங்கன்னா NexCAR19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிஜினஸ் கார்ட்டு செல் தெரப்பியை அப்ரூவ் பண்ணியிருந்திருக்காங்க. யார் அப்ரூவ் பண்ணுற அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா CDSCO, சென்ட்ரல் ட்ரக்ஸ் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இந்த NexCAR19 யார் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ ஆக்ட். ஸோ இந்த இம்யூனோ ஆக்ட் அப்படிங்கிறது வந்து IIT பாம்பேக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்குபேட்டட் கம்பெனி. ஸோ இன்குபேட்டட் கம்பெனி அப்படின்னா என்னென்னா ஒரு ஐடியா கூட வரக்கூடிய ஒரு கம்பெனிக்கு எல்லா நெசசரி சப்போர்ட்டுமே தந்து அதோடைய கமர்ஷியல் ஃபீஸிபிலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்குபேட்டட் கம்பெனி. ஸோ IIT பாம்பேக்கு கீழே இருக்கக்கூடிய இன்குபேட்டட் கம்பெனியான இம்யூனோ ஆக்ட் தான் இந்த NexCAR19 அப்படிங்கிற ஒரு தெரப்பியை கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் கார்ட்டு செல் தெரப்பி. ஓகேங்களா. ஸோ கார்ட்டு செல் தெரப்பி அப்படிங்கும்போது அது ஒரு ரெவல்யூஷனரி அப்ரோச்சாக வந்து செயல்படுது. ஏன் அப்படின்னா இதில் வந்து டி செல் அப்படின்னு இருக்குது இல்லையா, ஸோ நம்ம உடம்புல வந்து நிறையா இம்யூனோ செல்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் தி டைப் தான் வந்து டி செல்ஸ். ஸோ இந்த டி செல்ஸை வந்து சில மாடிஃபிகேஷன் பண்ணுறது மூலமாக சர்டன் டைப்ஸ் ஆஃப் பிளட் கேன்சரை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த டி செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இம்யூனோ செல் விச் இஸ் அ டைப் ஆஃப் ஒயிட் பிளட் செல். ஓகேங்களா. ஸோ இந்த டி செல் வந்து கேன்சர் ஃபைட்டிங் செல்ஸாக வந்து நேச்சுரலாகவே வந்து இருக்கும். ஆனால் இன்னொரு தெரப்பட்டிக்கல் யூஸுக்காக இந்த டி செல்லோடு சேர்த்து கைமரிக் ஆன்டிஜென் ரிசெப்டர், அதை தான் CAR அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. இந்த கைமரிக் ஆன்டிஜென் ரிசெப்டரை வந்து இன்டகிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இன்டகிரேட் பண்ணப்பட்ட செல்ஸை மறுபடியும் நம்ம உடம்புல செலுத்துறது மூலமாக ஈஸியாக வந்து க்யூரிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டார்கெட்டிங் கேன்சர். ஸோ கார்ட்டு செல் தெரப்பி மூலமாக கேன்சரை டார்கெட் பண்ணி நிறைய பிளட் ரிலேட்டட் கேன்சர்ஸ் லைக் லுக்கீமியா, லிம்ஃபோமாஸ் இந்த மாதிரி கேன்சர்ஸை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கேம் சேஞ்சராகவே வந்து இருக்கும். ஸோ கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி அந்த மாதிரி வந்து இல்லாமல் கார்ட்டு செல் தெரப்பி வந்து பார்த்திங்கன்னா க்யூர் அண்ட் லைஃப் லாங் பெனிஃபிட்ஸை வந்து தரக்கூடியது. ஒரு டைம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்துட்டு நல்லா எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ NexCAR19 அப்படிங்கிறத வந்து மெயினாக கேன்சர் செல்ஸை வந்து டார்கெட் பண்ணுறது தான். ஸோ இப்போ அந்த கேன்சர் செல்ஸை எப்படி டார்கெட் பண்ணணும்னா
மோஸ்ட்லி கேன்சர் செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோட்டீன் வந்து இருக்கும். ஸோ CD19 ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரோட்டீன் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடி ஸோ அந்த ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய செல்லை வந்து அழிச்சு விடுறது தான் இந்த நெக்ஸ்ட் CAR19ஓட வேலை. ஸோ இது இந்தியா ஜாயின்ஸ் a select group of nations with its own CAR and gene therapy platform reducing dependence on imports. ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுமே வந்து ஒரு லீடராக உருவெடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் காட்டு செல் தெரப்பி வந்து அட் ப்ரெசென்ட் 15 அல்லது அதுக்கு மேலே வயதினர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு தான் அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த நோய்க்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது பி செல் லிம்ஃபோமாஸ் ஹூ டிட் நாட் ரெஸ்பாண்ட் டு ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் லீடிங் டு ரீலாப்ஸ் ஆர் ரெக்கரன்ஸ். ஸோ கேன்சர் வந்து வந்துச்சு, எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்தாலுமே மறுபடியும் அந்த கேன்சர் செல்ஸ் மறுபடியும் உருவாயிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த காட்டு செல் தெரப்பி வந்து கொடுக்குறாங்க. மெயின்லி ஃபார் பி செல் லிம்ஃபோமாஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பிளட் கேன்சருக்கு. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஏஜ்டு 15 அண்ட் அபவ். ஸோ இதோட எஃபெக்டிவ்னஸ் அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் CAR19 ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ அன் அச்சீவ்மெண்ட். லேப் அண்ட் அனிமல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா லோவர் ட்ரக் ரிலேட்டட் டாக்ஸிசிட்டிஸ் வந்து டெவலப் பண்ணதாக வந்து சொல்கிறாங்க. அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பெருசாக வந்து இதில் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரையல்ஸ் ஃபார் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் ஆர் அண்டர்வே அட் டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்ஷூரிங் ப்ராடர் அப்ளிகபிலிட்டி. ஸோ இது மற்ற டைப் ஆஃப் கேன்சர்ஸ் பீடியாட்ரிக் டிசீசஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு முடியுமா அப்படிங்கிறதுக்கு உண்டான டெஸ்ட் ட்ரையல் வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கும் போது காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதை எப்படி குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ ஆக்ட் இஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் செக்யூரிங் லைசன்சஸ் அண்ட் பார்ட்னரிங் வித் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ளூடிங் டாடா மெமோரியல், நானாவதி, ஃபோர்ட்டிஸ் அண்ட் ஜாஸ்லாக் அக்ராஸ் மல்டிபிள் சிட்டிஸ். அதாவது மக்களுக்கு உண்டான அந்த ஆக்சசபிலிட்டி ஆஃப் தி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பார்ட்னரிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் காட்டு தெரப்பி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அவைலபிள் இன் அ மேட்டர் ஆஃப் ஃபிக்ஸ் டு அ ஃபியூ மந்த்ஸ் பெண்டிங் ஃபைனல் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ். ஸோ கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் வந்துச்சுன்னா இன்னுமே ரொபஸ்ட்டாக அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சசபிலிட்டி வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 lakh ஆகும் இந்த காட்டு செல் தெரப்பியில். ஆனால் ஈவென்ச்சுவலி காஸ்ட் வந்து ரெடியூஸ் ஆகலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா லைசன்சஸ்ஸு நிறையா பார்ட்னரிங் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு இருந்ததுன்னா ரெடியூஸ் ஆகலாம். கிட்டத்தட்ட half the amount ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க, which is about ₹10 to 20 lakhs. இந்த மாதிரி CDSOவில் அப்ரூவ் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ அந்த அப்ரூவ் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு நம்பிக்கை என்னென்னா இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ் உண்டான அந்த தெரப்பி இருக்கு இல்லையா, அது வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ்குள்ளே வந்து வரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்குண்டான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக வந்து சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வந்து வெளிவிட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி CDSO வந்து கொடுக்கறது மூலமாக இன்சூரன்ஸ் கவரேஜ்குள்ளே வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ மெயினாக வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பி செல் கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் இதை இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பேஷண்ட்டோட ஒயிட் பிளட் செல்ஸ் எடுத்து T செல்ஸை வந்து எடுத்து அதில் வந்துட்டு இந்த கைமெரிக் ஆன்டிஜென் ரிசெப்டரை போய் இன்ஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே பேஷண்ட்டுக்கு வந்து இந்த கைமெரிக் ஆன்டிஜென் ரிசெப்டார் சேர்ந்து அந்த T செல்ஸை இன்ஜெக்ட் பண்ணுறது மூலமாக கேன்சர் செல்ஸ்க்கு வந்து ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இன் திரிபுரா பங்களாதேஷ் ரயில்வே லிங்க் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஓல்டு கனெக்ட். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகர்டலா அகாஹுவா ரயில் லிங்க். ஸோ இந்த லிங்க் வந்து வெஸ்ட் பெங்கால் டு திரிபுரா வந்து நடக்க போகுது. ஸோ இன்பிட்வீன் வந்து பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, ஸோ பங்களாதேஷ்லேயுமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரயில் காரிடாராக இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ பங்களாதேஷ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எந்தெந்த இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாம் பங்களாதேஷை பார்டர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒரு நிமோனிக்கோட வந்து சேர்ந்து படிக்கலாம். ஸோ டைம் AM அண்ட் PM. ஸோ TI ஃபார் திரிபுரா, ME ஃபார் மேகாலயா, A ஃபார் அஸ்ஸாம், M ஃபார் மிசோரம், P ஃபார் பஸ்சிம் பெங்கால், அதாவது வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து ஹிந்தியில் அப்படி சொல்லுவாங்க, M ஃபார் மேகாலயா. ஸோ இந்த எம்ஐயும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இந்த எம்ஐயும் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்ஸ் பார்டரிங் பங்களாதேஷ். ஓகேங்களா. ஸோ அப்போ திரிபுராவுக்கு வந்து ரொம்பவே கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்குமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பார்டர் சுற்றி வந்து இருக்கிறதுனால, அதே மாதிரி அந்த இருக்கக்கூடிய ரீஜன் எல்லாமே வந்து ஹில்ஸ் ஏரியாஸாக இருக்கா,
அதனால் ஆக்சசிபிலிட்டியை வந்து கொடுக்கறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த என்டையர் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. த மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸ் டோனர் அப்படிங்கிற ஒரு மினிஸ்ட்ரி இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. இதுவே வந்து பங்களாதேஷ் சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது எப்படி சொல்கிறாங்கன்னா பங்களாதேஷ்க்கு நம்ம தரக்கூடிய எய்ட் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க, உதவியாக வந்து நம்ம அதை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை யார் ஃபண்ட் பண்ணுறா? மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ரீஜன். இதுவே வந்து பங்களாதேஷ் சைடு யார் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டர்நேஷனல் லிமிடெட் இர்கான் அப்படிங்கிற ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் தான் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு கீழே இந்த இந்தியன் சைடில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. இதுவே பங்களாதேஷ் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்மேக்கோ அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் இந்தியன் ஃபார்ம் வந்து பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கேயுமே வந்து பிபிபி மாடல் வந்து ஃபாலோ பண்ணப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ திரிபுரா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 856 கிலோமீட்டர் இன்டர்நேஷனல் பார்டரை வந்து பங்களாதேஷ் கூட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃப்டர் வெஸ்ட் பெங்கால். ஸோ பங்களாதேஷ் கூட அதிகமாக பார்டர் ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரிபுரா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இஸ் சரௌண்டட் பை த கண்ட்ரி ஆன் ஆல் 3 sides எக்ஸப்ட் அசாம் ஆன் த 4th. டியூரிங் த 1971 இந்தோ பாகிஸ்தான் வார் சமயத்தில் நடக்கும்போது திரிபுரா வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து 14 லட்சம் பேர் தான் வந்து இருந்திருக்காங்க. ஸோ ஷெல்டர்டு நியர்லி 15 lakh ஈஸ்ட் பாகிஸ்தானி ரெஃப்யூஜி. ஸோ அப்போ திரிபுரா பீப்புளெலாம் வந்து என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா அந்த பங்களாதேஷி ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கதா வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமே வந்துட்டு வேறு ஏதாவது ட்ரெயின் ரூட்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அட் ப்ரெசென்ட் வந்து 3 ரூட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பந்தன் எக்ஸ்பிரஸ், மித்தாலி எக்ஸ்பிரஸ், மைத்ரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூட்ஸ் வந்து இருக்குது. இந்த 3 ரயில் ரூட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் டு பங்களாதேஷ் அந்த ரீஜனில் தான் வந்து ஓடுது. ஸோ இப்போ வந்து சொல்லப்படக்கூடிய அந்த ரயில் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் அண்ட் திரிபுரா வந்து ஜாயின் ஆகுது. அந்த ரயில்வே லிங்க் ப்ராஜெக்ட் பேர் என்னென்னா அகர்டலா அகுவாரா ரயில் லிங்க். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி டைட்டன்ஸ் கைட்லைன்ஸ் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் டிஜிபிஸ். ஸோ டிஜிபி அப்படிங்கிறவங்க வந்து டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். ஸோ யூபிஎஸ்சி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட் டிஜிபிஸை எந்த மாதிரிலாம் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாகவே ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை அமெண்ட் பண்ணி சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ப்ரொசீஜர் வந்து அட் ப்ரெசென்ட் ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி இந்த ஸ்டேட் டிஜிபிஸ்க்கு உண்டான அந்த அப்பாயின்மெண்ட் கைட்லைன்ஸ் 2009 வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. இந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தழுவப்பட்டது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த பிரகாஷ் சிங் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி ஆன் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி நம்ம கவர்னன்ஸ்லையோ அப்புறம் பபாட் ஆப்ஷனல்லையுமே வந்துட்டு படிச்சிருப்போம். ஸோ அக்கார்டிங் டு தீஸ் கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் த யூபிஎஸ்சி வித் லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எலிஜிபிள் ஃபார் கன்சிடரேஷன். ஸோ டிஜிபிஎஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அதில் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட்டாக வந்து தெரிவிக்கணும். ஆஃபீஸர்ஸ் மஸ்ட் ஹேவ் அ மினிமம் ஆஃப் 30 years ஆஃப் சர்வீஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்துச்சு. அதே மாதிரி எலிஜிபிள் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரலில் வந்து போஸ்ட்டு இருந்திருக்கணும், இல்லைனா ரேங்க் ஆஃப் போலீஸ் சீஃப் ஆர் 1 rank பிலோ as specified by the state. இந்த பர்டிகுலர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சிக்கு வந்து 6 months முன்னாடியே வந்துட்டு சப்மிட் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு கமிட்டி வந்து போடப்படும். அந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி சேர்மனால் ஹெட் பண்ணப்படும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கமிட்டியில் யூனியன் ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி, ஸ்டேட் சீஃப் செக்ரட்டரி, ஸ்டேட் டிஜிபி, சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் சீஃப் இவங்க எல்லாமே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ வில் செலக்ட் 3 officers based on the merit. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா the state has to immediately appoint one of the persons from the panel prepared by the UPSC. ஸோ அந்த 3 ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸரை அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் டிஜிபியாக வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் கைட்லைன்ஸ் வந்து இது வரைக்கும் இருந்துச்சு. இப்போ என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சர்வீஸ் லெஃப்ட் எந்த அளவுக்கு இருக்கும்போது தான் டிஜிபியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வித் அட்லீஸ்ட் 6 months ஆஃப் சர்வீஸ். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி 6 months ஆஃப் சர்வீஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கும்போது தான் அவங்கள வந்து டிஜிபியாக வந்து போடுற தகுதி அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் டெபுடேஷனில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸர் வந்து இருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து பெர்மிஷன் இல்லாமல் இந்த ரெஸ்பெக்டிவ் ஆஃபீஸரை ஸ்டேட் டிஜிபியாக வந்து போட முடியாது. ஸோ அப்போ அவங்க வந்து சென்ட்ரல் டெபுடேஷனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த சென்ட்ரல் டெபுடேஷனில் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் பெர்மிஷன் தந்தாலுடைய ஸ்டேட்
டிஜிபியாக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி 30 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாவே டிஜிபிக்கு வந்து எலிஜிபிளாக வந்து இருக்காங்க. அடுத்து ஷார்ட் லிஸ்டட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அந்த 3 ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் ஆஃபீஸர்ஸ் வந்து 3 தாண்டக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் லெஸ் தென் 3 வந்து இருக்கலாம் அண்டர் சர்டன் எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி ஷார்ட் லிஸ்ட் ஆகக்கூடிய ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்குன்னு உண்டான வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேம் வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ XYZங்கிற மாதிரி 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இப்போ எக்ஸ் வந்து இல்லைப்பா எனக்கு டிஜிபி போஸ்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவித்தாங்கன்னா Y அண்ட் Z மட்டும்தான் வந்து அந்த ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்ஸில் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து நியூ UPSC கைட்லைன்ஸ் ஆன் ஸ்டேட் டிஜிபிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஸ்டார்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் விச் இஸ் யுனெஸ்கோ. இந்த பர்டிகுலர் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் ப்ரோக்ராம் 2004 வந்து லான்ச் பண்ணப்படுது. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸ்க்கு வந்து கோஆப்ரேஷன் வந்து தேவைப்படுது மெயின்லி இந்த ஏரியா ஆஃப் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த கிரியேட்டிவிட்டி மூலமாகவுமே அர்பன் டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. எந்தெந்த கேட்டகரிஸ் எல்லாமே வந்து இந்த கிரியேட்டிவ் சிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து ரெகனைஸ் பண்ணப்படுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 7 கேட்டகரிஸ் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ், செகண்ட் வந்து மீடியா ஆர்ட்ஸ், தேர்ட் வந்து ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, ஃபோர்த் டிசைன் இண்டஸ்ட்ரி, 5 வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரோனாமி, 6th லிட்ரேச்சர் அண்ட் 7th வந்து மியூசிக். ஸோ கேஸ்ட்ரோனாமி இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டொமக் ரிலேட்டட் ஸ்டடீஸ் எங்கேயாவது அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, இதே மாதிரி ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே வந்து கேஸ்ட்ரோனமியில் இன்க்ளூட் பண்ணுறாங்க அண்டர் யுனெஸ்கோ கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க். இந்த 7 கேட்டகரிஸ் வந்து நம்ம ஒன்ஸ் அகேன் வந்து பார்த்துடலாம். கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ், மீடியா ஆர்ட்ஸ், ஃபில்மு, டிசைனு, கேஸ்ட்ரோனமி, லிட்ரேச்சர் அண்ட் மியூசிக். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு 2 சிட்டிஸை இன்கார்பரேட் பண்ணியிருந்திருக்காங்க ஃப்ரம் இந்தியா, கோழிக்கோடு அண்ட் குவாலியர். ஸோ இதுக்கு முன்னாடியுமே வந்து செவரல் சிட்டிஸ் யுனெஸ்கோவுடைய கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்கில் வந்து இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம் வித் ரிலேட்டட் டு தி கேட்டகரி. ஸோ கோழிக்கோடு வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் கேட்டகரியில் வந்துட்டு செலக்ட் ஆகிருந்திருக்கு. அடுத்து குவாலியர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி ஆஃப் மியூசிக், ஸ்ரீநகர் வந்து கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ், மும்பை வந்து ஃபில்மு, ஹைதராபாத் வந்து கேஸ்ட்ரானமி. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை மியூசிக், ஜெய்ப்பூர் கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ், வாரணாசி சிட்டி ஆஃப் மியூசிக். ஸோ அப்போ சிட்டி ஆஃப் மியூசிக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3 சிட்டிஸ் இது வரைக்கும் இருக்குது, சென்னை, வாரணாசி அண்ட் குவாலியர். இதுவே கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீநகர் அண்ட் ஜெய்ப்பூர் வந்து இருக்குது. ஹைதராபாத் இஸ் ஃபார் கேஸ்ட்ரானமி, மும்பை இஸ் ஃபார் ஃபில்மு, கோழிக்கோடு இஸ் ஃபார் லிட்ரேச்சர். ஸோ இப்போ வந்து அந்த 7 கேட்டகரிஸில் 5 கேட்டகரிஸ்க்கு உண்டான எல்லா இதுவுமே இருக்குது நம்ம கண்ட்ரியில். அப்போ இந்த 2 கேட்டகரி எது இல்லை அப்படின்னு வந்து பார்க்கும்போது இட் இஸ் டிசைன் அண்ட் மீடியா ஆர்ட்ஸ். ஸோ இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சிட்டிஸுமே நம்ம கண்ட்ரியில் வந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணப்படலை. அடுத்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆர் எவால்விங் ஆஸ் பாக்கெட்ஸ் ஆஃப் ஹோப். ஸோ வேர்ல்டு பயோஸ்பியர் ரிசர்வ் டே இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 3 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து 2nd இயர் ஆனிவர்சரி. ஸோ இந்த வருஷத்தோடைய தீம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்ஜஸ் டு ரீஃப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம கான்டினென்டல் மார்ஜினை தாண்டி அடுத்த வரக்கூடிய இந்த கோரல் ரீஃப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு மேண்டேட்டாக தான் இந்த வருஷம் தீம் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை யாரை டெசிக்னேட் பண்ணுறாங்கன்னா யுனெஸ்கோ தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஆர்டிக்கலுமே வந்து கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அதுவுமே யுனெஸ்கோ தான் பண்ணுறாங்க. அட் ப்ரெசென்ட் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்திங்கன்னா 748 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது அக்ராஸ் 134 கண்ட்ரீஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 12 சைட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்வாயன்மெண்ட் ஸ்டாட்டிக் போர்ஷன்லேயுமே வந்து நம்ம படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்லேயுமே வந்து அந்த 12 MABயை வந்து நம்ம பார்க்கலாம், மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸை. இதில் வந்து அடிஷ்னலாக 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்பன் பயோஸ்பியர் ரிசர்வில் வந்து லோக்கல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வில் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இன்க்ளூடிங் உமன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க, மெயின்லி வித் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அங்கே இருக்கக்கூடிய யூத் பீப்பிள்லாம் வச்சு. ஸோ கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ் வந்து எங்கெங்கே எடுக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சுந்தர்பன் ரீஜன், அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். ரீசெண்டாக கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவுடைய மைக்கேல் பேட்டிஸ் அவார்டு வந்து கொடுத்துருந்துருக்காங்க. எதுக்காகனா பயோஸ்பியர் ரிசர்வை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அவார்டு வந்து 2023 உண்டான அவார்டு. இட் இஸ் யுனெஸ்கோ மைக்கேல் பேட்டிஸ் அவார்டு. ஓகேங்களா. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வில் வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் செக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கல்ஃப் ஆஃப் மன்னார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா
டூரிஸ்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அங்கே ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாத்தையும் எடுத்து சோர்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அங்கே எங்கேயாவது வெளியில் தூக்கி போட்டோ இல்லை பிளாஸ்டிக் பொல்யூஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இவங்களே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை வந்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஐடியாலஜிஸ்க்காக தான் இந்த பேட்டிஸ் அவார்டு ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ் மேனேஜ்மெண்ட் யுனெஸ்கோ கொடுத்துருக்காங்க ஃபார் தி கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவும் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு சம்மிட் வந்து நடத்தியிருக்காங்க, விச் இஸ் 10th சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் பயோஸ்பியர் ரிசர்வ் நெட்வொர்க் மீட்டிங் விச் இஸ் இன் சென்னை. ஓகேங்களா, ஸோ இந்த மீட்டிங் வந்து சென்னையில் நடந்திருக்கு. இட் இஸ் அ ட்ரைபார்ட்டிட் மீட்டிங். ஸோ யுனெஸ்கோ, MOEFCC அண்ட் நேஷனல் சென்டர் ஃபார் சஸ்டைனபிள் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட், ஸோ இவங்க 3 பேரும் வந்து சேர்ந்து தான் இந்த ஒரு பயோஸ்பியர் ரிசர்வோடைய கன்சர்வேஷன் ரொம்பவே அவசியமாக இருக்குது, மெயின்லி இன் தி கோஸ்டல் எக்கோசிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ பயோஸ்பியர் ரிசோர்ஸோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்வாயன்மெண்ட் ஸ்டாட்டிக் கொஷன்லேயே வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஹியூமன் என்வாயன்மெண்ட் ரிலேஷன்ஷிப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும், அதே மாதிரி நேச்சுரல் சோஷியல் சயின்சஸை வந்துட்டு கம்பைன் பண்ணி லைவ்லிஹுட்ஸு, எக்கோசிஸ்டம்ஸு, அதே மாதிரி எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டையுமே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக தான் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸோடைய கன்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷனுக்குமே வந்து பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 12 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஸ்டார் போட்டிருக்கிறத மட்டும்தான் வந்து யுனெஸ்கோ டெசிக்னேட் பண்ண மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் லிஸ்ட்டு. ஸோ நந்தாதேவி இன் உத்தரகண்ட், பச்மார்ஹி அண்ட் பன்னா இன் மத்திய பிரதேஷ், அச்சானக்மர் அண்ட் அமர்கண்டக் இன் சத்தீஸ்கர் மத்திய பிரதேஷ், நீல்கிரி இன் நீல்கிரி இட் இஸ் இன் கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். அடுத்து பார்த்திங்கன்னா அகஸ்திய மலை தமிழ்நாடு கேரளா பார்டரில் வந்து இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் இன் தமிழ்நாடு, கிரேட் நிக்கோபார் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், சிம்லிபால் இன் ஒடிஷா, சுந்தர்பன்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால், நாக்ரெக் இன் மேகாலயா, கஞ்சன்ஜங்கா இன் சிக்கிம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 MAB வந்து இருக்கும். ஸோ பச்மார்ஹிங்கிறது தனி MAB, பண்ணாங்கிறது தனி MAB. ஸோ ரீசெண்டாக வந்து டெசிக்னேட் பண்ண MAB வந்து பார்த்திங்கன்னா மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து பார்த்திங்கன்னா பண்ணா தான் இன் மத்திய பிரதேஷ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கும் லேபர் ப்ரொடக்டிவிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து மென்டல் ஆக்டிவிட்டீஸை தான் வந்து டினோட் பண்ணுவாங்க. இதுவே லேபர் ப்ரொடக்டிவிட்டியில் வந்து மேனுவல் ஆக்டிவிட்டியை வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் சர்வீஸ் ஓரியன்ட் எக்கனாமியெல்லாம் வந்து ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டியை வச்சு டெசிக்னேட் பண்ணுவாங்க. இதுவே லேபர் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கனாமி இல்லைனா வந்துட்டு கேஷுவல் ஒர்க் ஃபோர்ஸ் இதில் எல்லாமே வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ மேக்ரோ லெவலாக வந்து பார்க்கும்போது இந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை லேபர் அவுட்புட் ரேஷியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஆர் சேஞ்ச் இன் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பர் ஒர்க்கர் இன் ஈச் செக்டர். அதாவது 8 மணி நேரத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் செக்டரில் ஒரு பர்டிகுலர் ஒர்க்கர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் வந்து பண்ண முடியும் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டிக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ரொம்பவே வந்து இன்ட்ரிகேட்டான ஒரு விஷயம் தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பு. ஸோ இந்தியா சிக்னிஃபிகண்ட் ஜிடிபி க்ரோத் ஹேசன்ட் ஈக்குவலி பெனிஃபிட்டட் ஆல் இன்கம் குரூப்ஸ். ஸோ நம்மளுடைய இன்கம் குரூப்ஸ் எல்லாத்தையுமே வந்து லேபர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கிறதுனால இன்க்ரீஸ் ஆச்சா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செக்டருமே வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியுமே வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் செக்டர்ஸ் தான் இவ்வளோ நாளாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வரக்கூடிய இனிஷியேட்டிவ்ஸில் எல்லாத்தையுமே வந்து நம்ம லேபர் இன்டென்சிவ் செக்டர்ஸான டெக்ஸ்டைலு, அதே மாதிரி ஃபிஷரிஸ், இந்த மாதிரிலாம் செக்டர்ஸை நம்ம ப்ரமோட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக்கு, அதே மாதிரி இன்கம் இன்இக்வாலிட்டிஸ்லாம் அதிகப்படியாக நடக்கிறதுனால இன்கம் டிஸ்பேரிட்டி வந்து நடக்குது. ஸோ மெயினாக வந்து டாப் இன்கம் ஸ்ட்ரேட்டால் தான் அதிகமாக வெல்த் தங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறதுக்கும் வெல்த் ஜென்ரேஷனுக்குமே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே அதோடைய ப்ராக்டிகாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்போ அதோடைய வித்தியாசங்கள் அதிகமாக தென்படுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி இன் இந்தியா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்தியாவில் தான் ரொம்பவே லோ ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுறது வந்து ரொம்பவே டிபேட்டபிளான விஷயம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து ஜாஸ்தி. ஸோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா மக்கள் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் வந்து பார்த்து ப்ரொடக்டிவிட்டிக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட்டபிள் பொசிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்கம் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ப்ராக்ஸி ஃபார் ப்ரொடக்டிவிட்டி டசன்ட் அக்யூரேட்லி ரிஃப்ளெக்ட் ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒர்க்கர் அது ஒரு ப்ராடக்ட் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நெசசரியாக இன்கம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ நிறையா நேரங்களில் அவங்களுக்கு இன்கம் கிடைக்காமையும் வந்துட்டு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி
ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸ்க்கு உண்டான ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்தாலுமே அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு ப்ராப்பர் வேஜஸ் அண்ட் சேலரி வந்து கிடைக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் வந்து லேபர் லாஸ் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக வந்து இருக்கிறது கிடையாது டு தி எம்ப்ளாயீஸ். ஸோ நம்ம என்ன தான் வந்து லேபர் கோட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருந்தாலுமே கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது நிறையா இந்தியன்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணாலுமே அவங்களுக்கு போதிய வருமானம், போதிய ரெகக்னிஷன் வந்து கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ஃபார்மல் லேபர் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி கால்குலேஷன் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியில் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் கிட்டத்தட்ட 89% வந்து இருக்குது. ஓகேங்களா? இதுவே ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா 4% தான் வந்து இருக்குது. ஜப்பானில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 8% தான் வந்து இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியில் நிறைய இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுடைய ப்ராப்பர் இன்கமையோ இல்லை அவங்களுடைய கெரியர் க்ரோத்தையும் நம்ம மெஷர் பண்ணக்கு உண்டான டூல்ஸ் வந்து இருக்கிறதில்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து காஸ்ட் கட்டிங் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து வேஜை தான் குறைக்கிறதுக்காக நிறையா பாலிசிஸ் வந்து நிறைய கம்பெனிஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அவுட்சோர்சிங் பை லார்ஜ் கார்பரேஷன்ஸ் டு சச் ஸ்மாலர் யூனிட்ஸ் ஃபர்தர் பர்பச்சுவேட்ஸ் திஸ் சினாரியோ. அதாவது கான்ட்ராக்சுவலைசேஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸுமே வந்துட்டு கவர்மெண்ட் செக்டர்லையுமே நடக்கிறதுனால தான் இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதோடைய பர்சன்டேஜுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி கேல்குலேஷனுக்கும் இன்ஃபார்மல் லேபர் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம கண்ட்ரியில் அதை மெஷர் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராப்பர் டூல்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் வந்துட்டு இருக்கிறது இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு ஜப்பான் அண்ட் ஜெர்மனியில் எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இன்ஃபார்மல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால அக்கௌண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்போ இதுக்கு உண்டான வே ஃபார்வர்டு அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம ப்ரொடக்டிவிட்டி டிமாண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நிறையா பாலிசிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அதை கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவையான விஷயம். எக்ஸசிவ் ஒர்க் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் எப்படி நம்ம குவாலிட்டியாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்தியா நீட்ஸ் அன் ஈக்குவட்டபிள் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் லேபர் சிஸ்டம் டு அட்ரஸ் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பர்சன் ஏக்கு 10 rupees கிடைக்குது அப்படின்னா அதே ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பர்சன் பிக்குமே வந்து 10 rupees தான் வந்து கிடைக்கணும். ஆனால் நம்ம கண்ட்ரியில் அந்த மாதிரி வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு உண்டான அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராப்பராக வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஒர்க்கர் ப்ரொடக்டிவிட்டி இன் இந்தியா அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது ஒர்க்கிங் ஹவர்ஸை வச்சு மட்டுமே நம்ம கணக்கிடக்கூடாது. ஸோ rather than income distribution, skill development, socio-economic landscape of the country இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் நம்ம அதை குவான்டிஃபை பண்ண கற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரோச் யூஸ் பண்ணால் தான் நம்மளுடைய சஸ்டைனபிள் க்ரோத் வந்து ரொம்பவே ஈக்விட்டபிள் நேச்சரில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு அடிஷ்னல் ஃபேக்ட் இந்த ஆர்டிக்கல்லையுமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 8 hours ஒர்க் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா. ஆனால் டைம் யூஸ் சர்வே பை நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 15 to 29 ஏஜ் குரூப்பில் ஒரு சர்வே நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த சர்வேல வந்து என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரூரல் ஏரியாஸில் ஒரு நார்மல் மேன் ஆர் உமன் 7.2 hours ஒர்க் பண்ணுறாங்க பர் டே. இதுவே அர்பன் ஏரியாஸில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 8.5 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இன் அர்பன் ஏரியாஸ் அதிகமாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது உத்தரகாண்டில் தான் வந்து 9.6 hours வந்து ஒர்க் பண்ணுறதா வந்து தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டைம் யூஸ் சர்வே வந்து எந்த வருஷத்தோடது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2019. ஸோ 2019க்கு அப்புறம் அவங்க எந்த ஒரு சர்வேவுமே வந்துட்டு வெளிவிடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி பேண்டமிக். ஸோ பேண்டமிக் சமயத்தில் அவங்களால சர்வே எடுக்க முடியல. ஸோ அதனால் கடைசியாக வந்த 2019 சர்வேயில் உத்தரகாண்டில் தான் 9.6 hours per day வந்து ஒரு சராசரியாக ஒரு மேன் ஒர்க் பண்ணுறாங்க ரூரல் ஏரியாஸ்ன்னு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ்செலேனியஸ் செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். மினிஸ்ட்ரி சீக்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோல் அண்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். அதாவது கோல் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஒரு ரெக்வஸ்ட் மேக் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கோலை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு கீழே வந்து டெசிக்னேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டருக்கு இந்த கோல் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது பேங்கிங் லோன்ஸு நிறையா ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க ரெக்வஸ்ட் மேக் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பாயிண்ட் 7.5% டிப் இன் ஆக்டிவ் ஒர்க் ஃபோர்ஸ் அண்டர் எம்ஜி நரேகா. ஸோ 100 நாள் வேலை திட்டம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறது மூலமாக என்ன நம்ம கண்ட்ரியில் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பிளான்ஸ் வந்து வச்சுருப்போம் கண்ட்ரி லெவலில். இந்தந்த ஏரியாலலாம் வந்து குளம் வெட்டணும், இந்த ஏரியா எல்லாமே வந்துட்டு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதோடைய பிளானிங் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சர்வே யார் சொல்லியிருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லிப்டெக் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து ஹையஸ்ட்டு ஒர்க் ஃபோர்ஸ் ட்ராப் வந்து நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வராமையும் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இஸ் பில்டிங் மெமோரியல் டு ஹானர் இந்தியன் ஹீரோஸ் ஆஃப் 1971 வார். ஸோ 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார் அந்த சமயத்தில் வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து ஈடுபட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒரு மெமோரியல் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் மெமோரியல் இன் பங்களாதேஷ் டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஹானர் இந்தியன் சோல்ஜர்ஸ் ஃப்ரம் தி 1971 வார். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் மெமோரியலில் எல்லா இந்தியன் சோல்ஜர்ஸும் உடைய நேமும் வந்து இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் அந்த 1971 வாரில் ஈடுபட்டிருந்தாங்களோ அந்த இறந்த சோல்ஜர்ஸ்க்கு உண்டான நேம் வந்து அந்த மெமோரியலில் பொறிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ட்ஸ் ஆன் ஸ்டபிள் பர்னிங் ஃபால் இன் பஞ்சாப் ஹரியானா ரைஸ் இன் யூபி. ஸோ ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்போவுமே வந்து இந்த வின்டர் சமயத்தில் வந்து வரும். ஏன் அப்படின்னா, கேரிஃப் சீசன் முடிஞ்சு ரேபி சீசனுங்கும் போது தான் இந்த ஸ்டபிள் பர்னிங் விஷயங்கிறது நடக்கும், மெயின்லி இன் நார்த் இந்தியா. எதுக்காக அப்படின்னா, சீக்கிரமாக வந்து அந்த க்ராப்பை டெஸ்ட்ராய் பண்ணுறது மூலமாக அடுத்த சோயிங் சீசனை வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் இது வந்து ஏர் பொல்யூஷனை காஸ் பண்ணுங்கிறதுனால இந்த ஸ்டபிள் பர்னிங்க்கு அகெயின்ஸ்டாக பூசா டீகம்போஸர்லாம் யூஸ் பண்ணி அந்த ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து டீகம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடந்தாலுமே இன்னுமே சில ஏரியாஸில் இந்த ஸ்டபிள் பர்னிங் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது, மெயின்லி இன் உத்தரப்பிரதேஷ் திஸ் இயர். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு டேட்டாவாக வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இந்த டேட்டா நமக்கு பெருசாக யூஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ மேபி நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் ஒரு பாயிண்ட்டாக வந்து எழுதிக்கலாம். உத்தரப்பிரதேஷில் வந்து 30% இன்க்ரீஸ் ஆகிருந்திருக்கு இன் தி ஸ்டபிள் பர்னிங். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் எல்லாம் யார் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா, கன்சார்ஷியம் ஃபார் ரிசர்ச் ஆன் அக்ரோ எக்கோசிஸ்டம் மானிட்டரிங் அண்ட் மாடலிங் ஃப்ரம் ஸ்பேஸ் லேப். ஸோ இதை வந்து சேட்டலைட் டேட்டா வச்சு தான் அதை பார்த்துருக்காங்க. ஸோ இந்த க்ரீம்ஸ் லேப் அப்படிங்கிறது வந்து ஐஏஆர்ஐ வச்சுருக்கக்கூடிய ஒரு லேப். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கக்கூடிய லேப் தான் க்ரீம்ஸ் லேப். ஸோ அப்போ ஸ்டபிள் பர்னிங்க்கு என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு பூசா டீகம்போஸர் வந்து யூஸ் பண்ணி அந்த ஸ்டபிள்ஸை டீகம்போஸ் பண்ணுறது மூலமாக அந்த டீகம்போஸ்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அடுத்த சீசனில் கல்டிவேட் பண்ணக்கூடிய க்ராப்புக்கு ரொம்பவே ஃபர்டிலைசிங் பொட்டென்ஷியலாக வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஃபியூவல் யூசேஜ் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டபிள்ஸை எடுத்து பயோசார் ப்ரொடக்ஷனு, ஸோ இந்த மாதிரி ஃபியூவல் யூசேஜுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறதா வந்து சொல்லலாம். ஸோ நியர் பை ஏரியாஸில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மல்ச்சிங் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ மல்ச்சிங் இஸ் ஆல்சோ அன் அக்ரானமிக்கல் ப்ராக்டிஸ் வேர் இந்த மாதிரி ஸ்டபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே லே பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் வீட்ஸ் வந்து முளைக்காமல் இருக்கும், ப்ராப்பர் வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் ஃபார் ஸ்டபிள் பர்னிங். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஐபிசி இந்தியன் பீனல் கோட் இதை யார் டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது லார்ட் மெக்காலே தான் வந்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் பண்ணியிருந்திருக்காங்க. he was also chairing the first law commission of India. இந்த ஐபிசி எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1860 வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபேக்டாக தான் வந்து இதில் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து நம்மளுடைய கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் என்னென்ன மாதிரிலாம் மேஜர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் ஃபஸ்ட்டு பெண்டன்சி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயில்ஸில் வந்து ஓவர் க்ரௌடிங் இருக்குது. நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் 118% ஓவர் க்ரௌடிங் இருக்குது. அதாவது 100 பேர் இருக்கக்கூடிய இடத்துல 118 பேர் வந்து இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ரிசன்ஸ் எல்லாம் நிரம்பி வழியுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லேக் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் டெக்னாலஜி, இன்வெஸ்டிகேஷன் டிலே பண்ணுறது, ப்ரொசீஜரல் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் சைன் ஆவாங்க, இங்கே போய் சைன் ஆவாங்க, இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறையா வந்து இருக்குது. இன்னுமே வந்து இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் ரிஃபார்ம்ஸ்க்கு நிறையா தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோட் சொல்கிறோம் இல்லையா, நம்ம கூகுள் பேயில்
இல்லைனா வந்து இப்போ ஈவன் டெலகிராம் லிங்க் இது எல்லாத்துமே வந்து QR கோட் வந்துச்சு. ஸோ இந்த QR கோட் அப்படிங்கிறது வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இட் இஸ் அ 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் பார் கோட். இது வந்து 1994 வந்து இன்வென்ட் பண்ணப்பட்டிருக்கு. யாருனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி டென்சோ வேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ஒரு ஆட்டோமொபைல் பார்ட்ஸை வந்து விற்கிறதுக்காக கோடுக்கு பதிலாக QR கோடுக்கு மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்வென்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து QR கோட்ஸோட யூசேஜ் வந்து வெவ்வேறு விஷயத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. ஸோ ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா FSSAI ஒரு கைட்லைன்ஸ் வந்து விட்டுருந்தாங்க. இதை நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ்லையுமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ FSSAI என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து இந்த QR கோடு ஸ்கேனிங் இன்ஃபர்மேஷன் மூலமாக வந்து நிறைய விஷுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆப் மூலமாக அந்த QR கோடில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ரீட் அவுட் பண்ணி கேட்குற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபுட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி FSSAI நிறையா ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துருந்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் பேக் லேபிளிங் அப்படிங்கிற மாதிரி 2019 வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னென்னா ஒரு இன்ஃபார்ம்டு சாய்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டில் அதோடைய லேபிள் மேலேயே வந்து இட் கண்டெய்ன்ஸ் அலர்ஜன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுக்குறது. ஸோ வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன்லாம் ஃப்ரண்ட் ஆஃப் பேக் லேபிளிங்னே வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2019 வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த QR கோடோட யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிகமாக யூசேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா USA, இந்தியா, ஃப்ரான்ஸ் அண்ட் UK அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்னிப்ஷாட்டு. அடுத்த ஸ்னிப்ஷாட் வந்து பார்த்திங்கன்னா பென்னி ட்ராப் வெரிஃபிகேஷன் இஸ் மேண்டேட்ரி ஃபார் NPS ஃபண்ட் எக்ஸிட். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஒன்றும் இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்துட்டு மகளிர் குழுக்கு உதவித்தொகையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ மாதம் 1000 rupees. ஸோ அதோடைய கேம்பெயின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அந்த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்டுக்கு ₹1 தான் அனுப்பி செக் பண்ணாங்க. ஸோ இதே கான்செப்டை தான் வந்து பென்னி ட்ராப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து பென்ஷன் சிஸ்டம்லேயுமே வந்து யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி கம்பல்சரி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த ஒரு மூவை வந்து மேண்டேட்ரியாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க, விச் இஸ் பென்னி ட்ராப் வெரிஃபிகேஷன். ஸோ ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து கொடுத்து வெரிஃபை பண்ணுறது அந்த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தான் அந்த அமௌண்ட்டு போய் சேருதா இல்லையாங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ மெயின்லி ஃபார் தி நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம்க்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சிஸ் வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ண முடியும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் அந்த பெர்மனன்ட் ரிட்டைர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பரையும் வந்து மேட்ச் பண்ணி ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போய் சேருதா அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன் வந்து மோஸ்ட்லி எல்லா பென்ஷன் ஸ்கீம்ஸ்க்குலேயும் அந்த அப்ளை ஆகும். அட்டல் பென்ஷன் யோஜனா, NPS லைட்டு, ஸோ ஈவன் ஃபார் எக்ஸிட்ஸ் வித்ட்ராவல்ஸ் அண்ட் ஃபார் மாடிஃபிகேஷன் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பென்னி ட்ராப் வெரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து அப்ளிகபிள் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்னிப்ஷாட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம் பர்சனாலிட்டியில் வல்லபாய் பட்டேல் அவரை பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டியோடைய பர்த்டே அன்னைக்கு மேரா யுவா பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நேஷன் வைட் வந்து லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த மேரா யுவா பாரத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யங் வாலண்டியர்ஸை ஒன்றா சேர்ந்து ஒரு பிரிங்கிங் டுகெதர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மேரா யுவா பாரத் லான்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் டு ஓவர் ஷூட் கார்பன் எமிஷன்ஸ் கோல் சே ஸ்டடி. ஸோ ஒரு ஸ்டடியில் வந்து என்ன தெரிய வந்திருக்கு, யார் பண்ண ஸ்டடி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சில் ஃபார் எனர்ஜி என்வாயன்மெண்ட் அண்ட் வாட்டர். ஸோ இவங்க பண்ண இருக்கக்கூடிய ஸ்டடியில் என்ன தெரிய வந்திருக்குன்னா நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இன்னும் நிறையா கார்பன் எமிஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரியுமே நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் நான் இவ்வளோ கார்பன் டை ஆக்சைடை வந்து நான் குறைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளட்ஜ் மாதிரி எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதை வந்து ரீச் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடினமான செயலாக வந்திருக்கு. நிறையா கண்ட்ரிஸ் அதை ரீச் பண்ணாமே வந்து வச்சுருக்காங்க. வெறும் வார்த்தைக்கு மட்டும் சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்பெக்ட் CEEW. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா US வந்து அவங்களுடைய டார்கெட் 50% வந்து இருந்திருக்கு. இதுவே இப்போ இருக்க நிலமையில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க 22% தான் வந்து குறைக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பெலாரஸ் அண்ட் நார்வே இந்த 2 கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2030 டார்கெட்ஸை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நார்வே வந்து பார்த்திங்கன்னா 55% வந்து அவங்களுடைய NDC டார்கெட் இருந்திருக்கு. ஆனால் அவங்க இப்போ
செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க 57% அளவுக்கு ரிடக்ஷன் இன் CO2 வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், கசகஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நியராக வந்து இருக்காங்க. ஸோ 15% சொல்லியிருந்திருக்காங்க, 14% நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்திருக்கோம். இதுவே ஜப்பானுமே அதே மாதிரி தான் 1% தான் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து வெளிவிட்டிருக்காங்க CEW. ஸோ அப்போ ஃபைனலாக வந்து ஒரு டேட்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 38% மோர் கார்பன் வந்து 2030 வெளிவிட கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, மெயின்லி பை டெவலப்டு கண்ட்ரீஸ். ஸோ அப்போ NDCயில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குமுலேட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் 38% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மேப் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ரியோ நீகர் ரிவர் விச் இஸ் இன் பிரேசில். ஸோ இந்த ரியோ நீக்ரோ ரிவர் வந்து பார்த்திங்கன்னா அமேசானுடைய ஒரு ட்ரிபியூட்ரியாக வந்து இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ரிவர் வந்து ரொம்ப ட்ராட் கண்டிஷனில் வந்து போயிடுச்சு. ஸோ ஈவென்ச்சுவலி அங்கே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் லெவல் ரொம்பவே வந்து கம்மியாயிடுச்சு. சாரி DROUGHT. இந்த ரிசீடிங் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1000 to 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ராக் பெயிண்டிங்ஸை ரிவீல் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ரியோ நீக்ரோ ரிவரை வந்து பார்த்தோன்னா இட் பாசஸ் த்ரூ 3 countries. கொலம்பியா அங்கே தான் வந்து சோர்ஸ் ஆகுது, வெனிசுலாவில் வந்து அந்த பார்டர் ஏரியாவில் வந்துட்டு ட்ராவல் ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடிய அமேசான் ரிவரை மீட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரியோ நீக்ரோ ரிவர் தான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளாக் வாட்டர் ரிவர். ஏன் வந்து பிளாக் வாட்டர் ரிவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிவரில் ஹியூமிக் அண்ட் ஃபுல்விக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சாயிலில் ஹியூமஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி ஆஃப் தி அமேசான் ரிவர். ஸோ இதுதான் வந்து ரியோ நீக்ரோ ரிவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர் வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் பென்யூ. ஓகேங்களா. ஸோ பென்யூ ரிவர் விச் இஸ் இன் நைஜீரியா. ஸோ பென்யூ ரிவரில் இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளட் வந்ததுனால இது நியூஸில் இருந்துச்சு. பென்யூ ரிவர் இஸ் இன் நைஜீரியா. ஸோ இங்கே வந்து பைட் ஆஃப் பெனின் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனுமே நம்ம பார்த்து வச்சுக்கோம். ஸோ பைட் ஆஃப் பெனின் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எப்படி பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு வந்து சொல்கிறோம், வளைகுடாங்கிற மாதிரி. ஸோ அந்த ஏரியா தான் பைட்டுன்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா லேக் சட்டோடைய பார்டரிங் கண்ட்ரிஸுமே நம்ம பார்க்கலாம். சட்டு, கேமரூன், நைகர் அண்டு நைஜீரியா. ஓகேங்களா. 2C 2N விச் இஸ் சட், கேமரூன், நைஜீரியா அண்ட் நைகர். ஸோ இதுதான் வந்து லேக் சட் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேபாளுடைய மவுண்டன்ஸ் வந்து 1/3 ஆஃப் தி ரைஸை வந்து லாஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சுக்கெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டாவுமே வந்து நம்ம எழுதலாம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் சுற்றி இருக்கக்கூடிய மெயின் 2 கண்ட்ரீஸான சைனா அண்ட் இந்தியா தான் இதுக்குண்டான ரீசனே. ஸோ சைனா அண்ட் இந்தியா தான் அதிகமான கார்பன் பொல்யூட்டர்ஸாக வந்து இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 65% வந்து அதிகமாக கிளேஷியர்ஸ் எல்லாம் உருகி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் ஐடென்டிஃபை அ நியூ மஷ்ரூம் ஸ்பீஷஸ் ஃப்ரம் தி வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனில் ஒரு புது மஷ்ரூம் ஸ்பீஷஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் இஸ் கேண்டலோமைசஸ் ஸ்குவாமோசஸ். இந்த ஒரு ஸ்பீஷஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஏன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோமைசோசஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியில் வேர்ல்டு வைடாகவே 35 ஸ்பீஷஸ் தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து 7 ஸ்பீஷஸ் இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கேண்டலோமைசஸ் அல்போஸ்குவாமோசஸோடைய ரிசர்ச் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் வெசல் பிகின்ஸ் ரிசர்ச் ஆஃப் தி கோஸ்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா அமிட் இந்தியாஸ் கன்சர்ன்ஸ். ஸோ இந்தியா வந்து நிறையா கன்சர்ன்ஸ் வந்து செக்யூரிட்டியாக வந்து சொல்லியிருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே சைனீஸோட வெசல் ஸ்ரீலங்காவை வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ரீஜனில் நிறையா ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இந்த சைனீஸ் வெசல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய நேம் வந்து ஷியான் 6 அப்படிங்கிற ஒரு வெசல். ஸோ சைனா மட்டும்தான் ஸ்ரீலங்கன் கோஸ்ட்டுக்கு போகுதா அப்படின்னு வந்து கேட்டால் இல்லை. ஸோ இந்தியாவிலையுமே வந்து INS டெல்லி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினஸ்லி பில்டட் டெஸ்ட்ராயர் வந்து ஒரு குட்வில் விசிட்டாக ஸ்ரீலங்காவுக்கு வந்து லாஸ்ட் செப்டம்பர் வந்து போயிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொரியன் நேவியோடைய ரோக்ஸ் கேங்வேட்டோ த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஷிப் வந்து பார்த்துட்டு போனாங்க. அடுத்து ஜப்பான் மேரிடைம் செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் டெஸ்ட்ராயர் Akibono arrived at the Trincomalee Harbour located on Sri Lankan's northeastern coast. So Japan, Korea and India, China. ஸோ இந்த 4 பேருமே வந்து ஸ்ரீலங்கன் ஆஃப் கோஸ்ட்டில் விசிட் பண்ணியிருந்திருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பாயிண்ட் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லி 3 இகாம் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹேவ் மினிமம் வேஜ் பாலிசி. ஸோ ஒரு இகாம் பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே வந்து அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது மினிமம் வேஜ் பாலிசி இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ மொத்தமாக 12 இகாம் பிளாட்ஃபார்ம்ஸஸ் ரெடி பண்ணியிருந்திருக்காங்க. அதில் 3 இகாம் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு தான் மினிமம் வேஜ் பாலிசி இருக்குது. அப்படி என்ன 3 இகாம் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிக் பாஸ்கெட், ஃப்ளிப்கார்ட் அண்ட் தி அர்பன் கம்பெனி. ஸோ இதை வந்து ஒரு 5 பிரின்சிபல்ஸை வச்சு தான் இந்த ஸ்டடி மேக் பண்ணியிருக்காங்க. ஃபேர் பே, ஃபேர் கண்டிஷன்ஸ், ஃபேர் கான்ட்ராக்ட்ஸ், ஃபேர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேர் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து எந்தளவுக்கு மேனேஜ்மெண்ட்டோட ஈடுபாடோடு இருக்காங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனியில் அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர மாதிரி இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் தான் இந்த 5 பிரின்சிபல்ஸ். அவங்களுக்கு ப்ராப்பரான ஊதியம் வந்து கிடைக்கணும், அதுதான் ஃபேர் பே. ஃபேர் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ப்ராப்பராக வந்து இருக்கணும். அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் அதாவது இந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஜாப் அனலிசிஸ்லாம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான கான்ட்ராக்ட்ஸு, ஃபேர் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், அவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் அங்கீகாரமும் அவங்களுக்கு உண்டான ரெப்ரசன்டேஷனும் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸில் தான் இந்த ஸ்டடி வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த சாக் அண்ட் டாக் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி சோஷியாலஜி ஆப்ஷனல் வீடியோஸ் இன் தமிழ் அலாங் வித் தட் இந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த டெலகிராம் சேனல் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே என்சிஆர்டி பேஸ்டு 10 கொஷின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஆல்சோ செக் தட். சாக் அண்ட் டாக்கோடைய டெலகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையுமே நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோவுக்கு ரொம்பவே சப்போர்ட் வந்து கொடுங்க. வேறு ஏதாவது குவெரிஸ், சஜஷன்ஸ் இருந்ததுனாலுமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீக்லி சீரீஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்குண்டான அஜெண்டாவுமே நம்ம டெலகிராம் சேனல்லையுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதையுமே வந்துட்டு பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங், கீப் லேர்னிங்.